கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிலையான ஒரு வீட்டை உங்களுக்கு தருவாராக. ஆமென். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கணும்ப்பா, துதிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா இந்த மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, வீடு வாசல் இல்லாத ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வாடகை வீட்டில் இருக்க ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. அச்சா ஒரு சொந்த வீட்டை ஆண்டவரே அப்பா ஆயத்தப்படுத்தி தர முடியாது செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரேப்பா வாடகை கொடுக்க முடியாமல், கரண்ட் பில் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க ஆண்டவரே. இந்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்க வேண்டுமென்று செபிக்கிறோம்ப்பா. பரிசுத்தத்தே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே ஒரு சொந்த வீட்டை ஆயத்தப்படுத்தி தர முடியாது செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே வீடு ஆண்டவரே கட்டிட்டு கூட பாதியிலேயே நிற்பாங்க ஆண்டவரே. அது கட்ட முடியாமல் பண்ணலாமல் இருப்பாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்து அந்த வீட்டை கட்டி ஆண்டவரே அவங்க ஆண்டவரே குடியேறும்படியாக உதவி செய்யுங்கப்பா. அதே போல் ஆண்டவரேப்பா எதுவுமே வாங்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரேப்பா ஒரு சொந்த வீட்டை ஆண்டவரே அப்பா வாங்குறதுக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. சோதரப்பா வருமானத்தெல்லாம் அதிகப்படியாக தந்தாண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஜபத்து மூலமாக ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே கிரியை செய்வீராக்க ஆண்டவரே. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லத்தக்கதான கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே. இந்த வேலைக்காக சோத்திரிக்கிறோம். அன்னைக்கு ஒரு நல்ல வீட்டை நிலையான வீட்டை தந்ததுக்காக சோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. சோத்திரேசப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.